அனைவருக்கும் வணக்கம். இது நீலிலாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி சீம்பால் கேக் செய்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. கன்று ஈன்ற மாடுகள் முதல் 3 நாட்கள் சுரக்கும் பால் தான் சீம்பால். அது வழக்கமான வெண்ணிறத்தில் இல்லாமல் சற்றே பொன்னிறத்தில் இருக்கும். இதில் கொழுப்பு சத்து குறைவாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் புரதச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை முதல்ல எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருவோம். ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம் சீம்பால். அது கூட ஒரு 1/4 கிலோ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே 5 குறுமிளகு, 2 ஏலக்காய், சுக்கு போட்டு நல்லா நைஸாக பவுடர் பதில் இடித்து எடுத்துக்கலாம். ஒன்றும் பதியாக பொடி பண்ணியாச்சு. அதை பாலோட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா மனித உடல் வயதாகும் தன்மை குறைக்கும். நம்ம இந்த கேக் எதில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் தடவிக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். அந்த பாலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது இது டஸ்ட் இருந்தால் அதை எடுத்துடலாம். அதில் அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு ரிங்கு வச்சு அப்படியே இறக்கி வச்சிடலாம். மேலே மூடி போட்டுடலாம், இல்லைனா ஆவி அடிக்கும். சிம்மில் மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம். ஒரு நைஃப் அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்துச்சா இல்லையான்னு. இப்போ வெளியே எடுத்து அதை நம்ம கேக் மாதிரி வெட்டி எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், எண்ணெய் தடவுனால எவ்வளோ ஈஸியாகவே வருதுன்னு. அது அப்படியே அதை கொட்டி இப்போ நம்ம தேவையான சைஸில் பீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது, ஹெல்த்தியானது. இது இளமைத்தன்மை நீண்ட காலம் தக்க வைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான கொத்தமல்லி சாதம் தாங்க. லஞ்சுக்கு, ஆஃபீஸுக்கு எதுக்குனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த சாதம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.